பென்டன் சீரிஸ்ல இந்த மிஸ்டேக்கை எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. ஒரு தடவை 2 தடவை நடந்திருந்தா நான் இதை பெருசா எடுத்திருக்க மாட்டேன். பட் இது ஒரு சீரிஸ் ஃபுல்லாவே நடந்திருக்கு. கிளாசிக் சீரிஸ் ஃபுல்லாவே நம்ம பென்னு ஒவ்வொரு ஏலியனா புதுசா சேஞ்ச் ஆகும் போதும் அதோட பவர்ஸ் அண்ட் லுக்கை வச்சு தான் அதுக்கு பேர் வைப்பான். அதுவும் அவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு கொஞ்சம் டைம் ஆனதுக்கு அப்புறம் தான். பட் அதுவே நீங்க அங்கேருந்து கட் பண்ணி ஏலியன் ஃபோர் சீரிஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா நம்ம பென்னு வாட்ச் ரீகாலிபிரேஷன் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆன ஸ்வாம்ஃபயரா இருக்கட்டும், இல்ல செகண்ட் எபிசோட்ல ஃபர்ஸ்ட் டைம் சேஞ்ச் ஆன ஹியூமங்கஸரா இருக்கட்டும், அப்படியே நெக்ஸ்ட்னு வந்த நம்ம எக்கோ, ஸ்பைடர் மங்கி, பிக்சல்னு எந்த ஏலியனா இருந்தாலும் சரி, நம்ம தலைவன் சேஞ்ச் ஆகும்போதே ஏலியனோட பேரை சொல்லிக்கிட்டே தான் சேஞ்ச் ஆகப்பல. சரி, மற்ற ஏலியன்லாம் கூட நம்ம பென்னு இதுக்கு முன்னாடியே சேஞ்ச் ஆகி பார்த்துருப்பாரு, அதில் நமக்கு காட்டல அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாமே. ஆனால் வாட்ச் ரீகாலிபிரேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம தலைவன் ஸ்வாம்ஃபயரை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருப்பான். அப்படி சேஞ்ச் ஆகும்போதே நம்ம பென்டனுக்கு எப்படி அதுக்கு ஃபயர் தான் பவர்னு தெரிஞ்சு அதுக்கு ஸ்வாம்ஃபயர்னு பேர் வச்சிருப்பாப்ல. நீங்களும் எத்தனை பேர் இந்த மிஸ்டேக்கை நோட் பண்ணீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சப்போஸ் ப்ரோ இதெல்லாம் மிஸ்டேக்கே இல்லை ப்ரோ, இதுதான் ரீசன் சொல்லி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் இந்த வீடியோ முடிக்கிறது முன்னாடி சின்னதாக விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் யூடியூப்ல 4000 சப்ஸ்கிரைபர்ஸும் இன்ஸ்டால 400 ஃபாலோவர்ஸையும் தொட போதே. ஸோ சப்போர்ட் பண்ணும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.